ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீராவும் மாறனும் பார்த்தோம்னா விஜயோட அம்மா ஒரு இடத்துக்கு வரவழைக்கிறாங்க. அவங்களும் வந்துக்கிட்டு விஜய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது மாறனும் வீராவும் அங்கே வந்துருந்தாங்க. உடனே அவங்க விஜயோட அம்மாவை கையும் குளமாக பிடிச்சிருந்தாங்க. இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத விஜயோட அம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, இவங்ககிட்ட நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம் போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அப்போ மாறன் சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையாக நீ தானே விஜயோட அம்மானு உண்மையை ஒத்துக்கு அப்படிங்கும் போது ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அவங்க ஆமா அப்படின்றதாங்க. என் கூட வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லவும் நான் ஒன்று உங்க கூட வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே அப்போ உன் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் வரவழைக்கிறேன்னு சொல்லிட்டு மாறன் விஜய் கிட்ட போய் சொல்லி அவங்கள அந்த இடத்துக்கு வரவழைச்சிட்டு இருக்கிறாங்க. விஜயும் தன்னுடைய அம்மாவை பார்க்கறதுக்காக அவசரமாக அங்கே வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா விஜயோட அம்மா அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க, என்னை ஒழுங்கு மரியாதை விட்டுருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கெலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, என்னது நினைக்கிற மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற, என்ன ஓவராக தான் சீன் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மாறன் சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா திடீர்னு ஒரு 4-5 பேர் வராங்க. வந்ததுமே மாறனை போட்டு அடிக்கிறதுக்காக வரவும் உடனே வீராவும் மாறனும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மாறன் அவங்க 4 பேரும் போட்டு அவங்களும் வெளுத்து வாங்கிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா விஜயோட அம்மா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீரா இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ மாறன் கிட்ட சொல்கிறாங்க, என்னடா அப்போ பண்ணுறதுக்கு, கையில் கிடச்சவங்கள நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க வேற எங்கேயும் போயிருக்க முடியாது, இந்த இடத்துக்கு தான் போனாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனாலும் அவங்க எஸ்கேப் ஆகி ஓடிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, நம்ம நினைக்கிற மாதிரிக்கு இவங்க இல்லை, இவங்க ரொம்பவே மோசமானவங்க, ரொம்பவே பயங்கரமானவங்க போலுக்கு அப்படின்னு சொல்லவும் அப்போ மாறன்னு சொல்கிறாங்க, ஆமாம், நான் நினச்ச மாதிரிக்கு இவங்க லேஸ்பட்டவங்க கிடையாது, இவங்க 2 பேருக்கும் பின்னாடி வேற ஏதோ ஒரு பெரிய ஒரு கும்பலே சதித்திட்டம் பண்ணிட்டு இருக்கு போலுக்கு. ஆக மொத்தத்தில் இவங்க கிட்ட நம்ம குடும்பம் சிக்கி தவிச்சிட்டு இருக்குது, எப்படி இவங்க கிட்ட இருந்து காப்பாற்ற போகிறோமோ தெரியல அப்படின்னு சொல்லி மாறனும் வீராவும் ரொம்பவே குழப்பத்தோடையும் அதிர்ச்சியோடையும் இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா விஜய் தன்னுடைய அம்மாவை பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ அவங்க அம்மாவை பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சிருச்சுமா, அதாவது நீ சொல்லிக்கிட்டு உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணானே, எனக்கு அப்பவுமே சந்தேகம் வந்துருச்சுது, அநேகமாக அந்த மாறனும் வீராவும் தான் உன்னை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சந்தேகம் வந்துச்சுது, அதனால தான் நான் அந்த 4-5 பேரை உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் அனுப்பிவிட்டேன் அப்படின்னு விஜய் சொல்லவும், நல்ல வேலையாக விஜய், நான் சரியான நேரத்துக்கு இவங்களை அனுப்பிவிட்டேன், அப்படி மட்டும் நின்று வச்சுக்கோங்க, இவங்க கிட்ட நம்ம கையங்களவும் மாட்டியிருந்தோம்னா என்ன நேராக ராமச்சந்திரன் கிட்ட போய் ஒப்படைச்சிருப்பாங்க, நானும் எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியதாக இருக்கும், அப்புறமா நம்ம போட்ட திட்டம் எல்லாமே பாலாக இருக்கும் அப்படிங்கவோ, ஆமாம்மா, இவங்க நம்ம நினச்ச மாதிரிக்கு இல்லை, இவங்க ரொம்பவே நம்மளோடைய மேலே போயிட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற அப்படின்னு சொல்லவோ, என்னடி பண்ண போகிறா அப்படிங்கிறாங்க, அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சில விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இதை கெட்டதுமே அவங்க அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா மாறனும் வீராவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே மாறன் ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மாவை கையங்கலமாக பிடிச்சி கடைசியில் நம்ம விட்டுட்டோமே, இவங்க நம்ம நினைக்கிற மாதிரிக்கு இல்லை, எப்படியாவது இவங்ககிட்ட இருந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றியே தீரணும், அப்பாவும் அத்தையும் அவன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க, அவங்க மட்டுமா, நம்மளும் கூட அப்படி தான் இருந்துட்டு இருந்தோம், அவளை ஒரு வெகுளித்தனமான ஒரு பொண்ணு நினச்சி தானே அந்த வீட்டுக்கு நம்ம அழைச்சிட்டு வந்தோம், ஆனால் பூனை மாதிரிக்கு இருந்துக்கிட்டு எப்படி நம்மளை நம்பி ஏமாற்றி இருக்கிறா அப்படின்னு சொல்லி மாறன் வீரா கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். இப்போ வீரா சொல்கிறாங்க, ஆமாம், எனக்கு கூட அந்த விஷயம் தெரியாது, அத்தை என்னைக்கு இவளை பற்றி சொன்னாங்களோ அன்னைக்கு தான் எனக்கு தெரியும் அப்படிங்கவும், என்ன சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம், வடிவத்தை தான் விஜய் தான் என்னை சாட்சி சொல்கிறதுக்காக அவள் அழைச்சிட்டு வந்தா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இதை ஏன் என்கிட்ட நீ சொல்லாமல் விட்டு அப்படிங்கும் போது, எப்படியாவது இவளை ஆதாரத்தோடு நம்ம கண்டுபிடிச்சி நம்ம சொல்லலாம் நினச்சேன், ஆனால் நான் நினைக்கிற மாதிரிக்கு இல்லை, இவளை நம்ம ஆதாரத்தோடு கண்டுபிடிக்கணும்னா பெரிய விஷயம் போலுக்கு, இவள் ரொம்பவே ஜகஜால கிளாடியாலாம் இருந்துட்டு இருக்கிறா அப்படின்னு இவங்க சொல்லவும், இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியலையே, சரி உங்கள் அத்தையை கூட்டிகிட்டு நம்ம சாட்சி சொல்லலாமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை, கண்டிப்பாக அதெல்லாம் செல்லவே செல்லாது, அத்தையை சொன்னால் கூட இவள் அத்தை மேலே ஏதாவது ஒரு பழைய சுமத்திடுவா, அது மட்டும் இல்லாமல் அத்தை உனக்கு எதிராக சாட்சி சொன்னனால வள்ளியம்மாவும் அப்புறமா மாமாவும் அவங்க மேலே கோவத்தில் இருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது நான் அவங்கள கூட்டிகிட்டு சொன்னால் கூட நான் சொல்லி தான் அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு வள்ளியம்மா நம்மளை தான் தப்பாக நினச்சிப்பாங்க அப்படிங்கவும், ஆமாம் வீரா, நீ சொல்கிறது கரெக்டு தான், இப்போ வள்ளியத்தை அவ பக்கம் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அதனால நம்ம என்ன சொன்னாலும் எடுபடாது, ஆனால் அவங்க அம்மா மட்டும் நம்ம கையில் கிடச்சிருந்தாங்கன்னா அதை வச்சு இவளுடைய முகத்தெரிய நம்ம கிழிச்செறிஞ்சிருக்கலாம், ஆனால் அது நடக்காமல்
போச்சுதே, இவ சும்மா இருக்க மாட்டா. ஏன்னா நம்ம வந்து அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சனால விஜயும் அவங்க அம்மாவும் அடுத்தது நம்மளுக்கு பெருசாக ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கிடணும் அப்படின்னு சொல்லவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, இவளை பற்றி நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுன்னு, ஆனால் அதுக்குள்ள ஆதாரம் இல்லாமல் இவளை இந்த வீட்டை விட்டு துரத்த முடியாது அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே வந்து திணறிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க மாறன் சொல்கிறாங்க, நல்ல வழியாக கார்த்திக்கு பிருந்தாவை கல்யாணம் பண்ணி வச்சது நல்லதாக போச்சுது, அப்படி மட்டும் இல்லைன்னா இவன் இந்த குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சி இவன் என்னெல்லாம் பண்ணியிருப்பா அப்படிங்கவும், ஆமாம் உடனே நீ நல்லவங்க கணக்காக பேசிகிட்டு இருக்காத, நீ வந்து கார்த்திக் பிருந்தாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறது நினச்சது தப்பு கிடையாது, ஆனால் இவளை வீட்டை விட்டு விரட்டினதுக்கு அப்புறமா நீ இதை பண்ணியிருக்கணும், அதுக்கு முன்னாடியே பிருந்தாவை எப்படி நீ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம், அதனால தான் இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு விசுவரூபமாக வெடிச்சது, அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எதிராக அதனால தானே வந்து வள்ளியம்மா மாறினாங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு வீரா, நீ அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன்னா சரிப்பட்டு வராது, பிருந்தா மட்டும் இந்த வீட்டுக்குள்ளே வரலன்னா கண்டிப்பாக வந்து கார்த்தியோட அவளை குடும்பம் நடத்த வச்சிருப்பாங்க எங்கள் அத்தை அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து வீரா சொல்கிறாங்க, இப்படி பேசி பேசி இருந்தாய்க்கு ஒன்றும் நடக்காது, இப்போ எப்படியாவது வந்து அவளை ஆதாரத்தோட கண்டுபிடிச்சி தீரணும், எவ்வளோ சீக்கிரம் இந்த குடும்பத்திலேருந்து அவளை விரட்டுறோமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த குடும்பத்திலேருந்து விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே கண்மணி தான் காட்டுறாங்க. அப்போ விஜய் வீட்டுக்கு வந்துருந்தாங்க. உடனே கண்மணி வந்து விஜயை பார்த்து மறைச்சிட்டு இருக்கவும், உடனே விஜய் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா வள்ளி சித்தி, எப்போ பார்த்தாலும் கண்மணி அக்கா என்னை பார்த்தாலே மறைச்சிக்கிட்டு தான் போகிறாங்க அப்படிங்கவும், தப்பு பண்ணினதெல்லாம் அக்காலும் தங்கச்சியும், ஆனால் அவங்க என்னென்னா நான் என்னமோ தப்பு பண்ணின மாதிரிக்கு என்ன பார்த்து முறைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும், உடனே கண்மணி வந்து என்னடி என்னை பார்த்து பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து வள்ளி வந்து தடுக்கிறாங்க. என்ன கண்மணி, அவள் சொன்னதில் என்ன பொய் கிடையாது, அவள் சொன்னது உண்மை தானே அப்படின்னு சொல்லவும், இவங்க பாருங்கள் வள்ளியம்மா, நீங்கள் எவ்வளோ நல்லவங்களா இருந்தீங்க, அது மட்டுமா வீரா உங்களை மனசார அவள் அம்மா அம்மான்னு எப்படி கூப்பிட்டுட்டு இருந்தா, அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எங்களெல்லாம் பற்றி அவள் தப்பாக பேசிகிட்டு இருக்கிறா, நீங்களும் அதுக்கு உடந்தையாக இருந்துட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து வள்ளி வந்து சொல்றாங்க, ஆமா நான் அப்படிதான் நான் பேசுவேன், இப்போ உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, வள்ளியம்மா நீங்கள் ரொம்பவே மாறிட்டீங்க, நீங்கள் மாறலை, உங்களை அந்த விஜய் வந்து மாற வச்சுட்டா அப்படின்னு சொல்லவும், அப்போ வள்ளி சொல்கிறாங்க, ஆமாம் நீ என்னன்னாலும் சொல்லிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.